ஹாய் காய்ஸ். நான் இன்றைக்கி பீமா படம் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இது ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சுன்னா பார்க்கணுச்சுன்னா தாராளமாக போய் பாருங்கள். இந்த படத்தோட கதை என்னன்னு சொன்னால், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே ஆகலை. 2 பேருமே வேறு வேறு ரூட்டில் போயிடுறாங்க. தம்பி வந்துட்டு ஒரு கோயிலில் அர்ச்சகராக இருக்கார். அண்ணன் போலீஸ் ஆகிடுறாரு. இவங்க 2 பேரோடைய வலியுமே வேறு வேறையாக இருக்கிறதுனால அண்ணன் ரொம்ப ஆசை தம்பி தன்னை அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. ஏன்னா மீட் பண்ணவே முடியல. தம்பி எப்போ அண்ணன் போய் தம்பியை மீட் பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை 2 பேருக்குள்ளே வந்ததுனால அவங்க 2 பேருமே செப்பரேட் ஆகிடுறாங்க. அப்புறம் போலீஸ்காரராக இருக்கிறவர் ரொம்ப நல்லது பண்ணி ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணி ஊரில் இருக்க பெரிய பெரிய ரவுடிங்களாம் பிடிச்சி ஆட்டம் கட்டிகிட்டு இருக்காரு. ரவுடி போலீஸ்னு பேர் வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் தம்பி அங்கே பயந்த சுவாபமாக தான் லவ் பண்ணுற பொண்ணு கூட வெளியே ஓடி போக முடியாத அளவுக்கு ரொம்ப பயந்த சுவாபமாக அப்படி காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஊரில் ரொம்ப நல்லா விளையிற மருத்துவ குணம் நிறைஞ்ச நிறைய மூலிகைகள் இருக்கிறதாகவும், அந்த மூலிகையில் ஒரு ஸ்பெஷலான மூலிகை என்னென்னா செத்துப்போனவங்களை கூட உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்கிறதாகவும், ஒரு கோயில் பழங்காலமாக பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த கோயிலுக்குள்ளே வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இந்த மூலிகையை வச்சு. ஆனால் வெளியில் அவங்க யாருமே அப்படி தெரியறதில்ல. வெளியில் ரொம்ப டாக்டர்ஸ் மாதிரி, அதாவது டாக்டர்ன்றதை விட சித்த மருத்துவர்கள் மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு உள்ளே இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு செத்த உயிர்கள் வேணும்ல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய குழந்தைங்களை கடத்தி அந்த குழந்தைங்கள வேணுக்குன்னே சாகடிச்சு அந்த குழந்தைக்கு இந்த மருந்து கொடுத்து உயிர் வருதான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. உயிர் வருது, ஆனால் உடனே அந்த பிள்ளைங்க செத்து போயிடுது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்கள கடத்தி கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் கொன்றுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி பழி வாங்கினார் அப்படின்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. இதில் என்ன கேட்டால் அந்த தம்பி கேரக்டர்லாம் இல்லாமையே இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி அது சைடு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் ஒரு விஷயமா அது போயிட்டுருக்கு. அவரோட லவ்லாம் எதுக்கு காட்டிகிட்ருக்கணும். ஸோ அது ஒரு சைடு. இன்னொன்று எனக்கு பார்த்தோன்னா நிறைய டைலாக்ஸுங்க. எனக்கு ஜீரணிக்கவே முடியாத டைலாக்ஸ்லாம் சொல்ல இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய டைலாக் பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆக்ஷன்ஸில் காட்டலாம், டைலாக்ஸில் விட ஆக்ஷன்ஸில் காட்டலாம். எப்போவுமே டைலாக் பேசிக்கிட்டு ஒருலாம் நான் அடித்து பார்க்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, இவங்க பேசுகிறதுக்கு வாய் வலிக்குமா என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. டப்பிங் ஓகே, நல்லாயிருக்கு. ஆக்ஷன்ஸ் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் அங்கங்கே லேக் அடித்த மாதிரி இருக்குது. நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கலாம். ஓகே, எனக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொரு மைனஸ் என்னென்னா, இங்கேருந்து அங்கேன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கு. பாஸ்ட்டுக்கும் ரியலுக்கும் பாஸ்ட்டுக்கும் போயிட்டு கதை வந்துக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா இது ஒன்று காட்டினா பாஸ்ட்டை காட்டி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச மைனஸ். நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். தேங்க்யூ.